முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு 2 நாட்களில் விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஆவணங்கள் சரியாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் உரிய வரிசையில் பட்டியலிடப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு 2 நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான தமிழ்நாடு அரசின் மனு மீது 2 நாட்களில் விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. வழக்கத்துக்கு மாறாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்த முன்னதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. அதாவது அறுபடை வீடுகளின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருநாள் அன்று உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு வரும் நிலையில் வழக்கத்துக்கு மாறாக மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரி மதுரையைச் சேர்ந்த ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வில் முன்னதாக விசாரணைக்கு வந்தது. இதேபோன்று மனுதாரர் ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய மனுவை நிறுத்தி வைக்க கோரி ஆட்சியர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதி சுவாமிநாதனின் உத்தரவால் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தரப்பு வாதிட்டது. அதிகார வரம்பை மீறி தனி நீதிபதி சுவாமிநாதன் செயல்பட்டது துரதிருஷ்டவசமானது எனவும், தனி நீதிபதி சுவாமிநாதன் மோதல் காட்சிகளை பார்த்தாரா என தெரியவில்லை எனவும் அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. காவல்துறைக்கு இணையாக சிஐஎஸ்எஃப் படையினர் செயல்பட முடியாது எனவும் தமிழ்நாடு அரசு கூறியது. தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் மதுரை ஆட்சியரின் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் பாதுகாப்புக்காக சிஐஎஸ்எஃப் அழைத்ததில் தவறு இல்லை எனவும் தெரிவித்தார். தனி நீதிபதி சுவாமிநாதனின் உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை அவரே விசாரிப்பார் என தீர்ப்பளித்தார். அதன்படி திருப்பரங்குன்றம் வழக்கு மீண்டும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்றும்படிதான் உத்தரவிட்டதாகவும் அதை நிறைவேற்றாதது ஏன் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பரபரப்பான சூழல் இருந்ததன் காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக வாதிட்டனர். தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை வெள்ளிக்கிழமைக்கு விசாரணைக்கு வருவதால் உத்தரவை அமல்படுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரினர். இதனைத் தொடர்ந்து ஆட்சியரும் காவல் ஆணையரும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி விளக்கமளித்தனர். தொடர்ந்து மேலும் நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் நோக்கம் தங்களுக்கு இல்லை எனவும், விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மேல்முறையீடு செய்திருந்ததாகவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகளிடம் ரௌத்திரம் பழக வேண்டாம் என கூறிய நீதிபதி சுவாமிநாதன் வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் காணொலியில் கூட ஆஜராகவில்லை என கவலை தெரிவித்தார். தொடர்ந்து ஆட்சியர் பிறப்பித்த 144 தடை உத்தரவை ரத்து செய்த நீதிபதி மனுதாரரும் அவருடன் 10 பேரும் சேர்ந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் உடனடியாக மாலை 6:30 மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். இதற்கு தேவையான பாதுகாப்பை மதுரை மாநகர காவல் ஆணையர் வழங்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி தீபம் ஏற்றப்பட்டதும் அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இன்று ஒத்திவைத்தார். இருப்பினும் நேற்று உத்தரவிட்டிருந்தது போல 7 மணிக்கு, அதாவது சரியாக 6:30 மணிக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கு குவிந்திருந்த நயினார் நாகேந்திரன், மனுதாரர் மற்றும் எச் ராஜா உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணியினர் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தும் அந்த உத்தரவையும் செயல்படுத்த முடியாத சூழல் என்பது நேற்று நிலவியது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கானது தமிழக அரசின் மனு மீது 2 நாட்களில் விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஆவணங்கள் சரியாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் உரிய வரிசையில் பட்டியலிடப்படும் எனவும் தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.